முரளியோட உண்மையெல்லாம் கூடிய சீக்கிரத்துல ராகவுக்கு தெரிய வரணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. நீ நான் காதல்ல நாளைக்கு என்ன நடக்கலாங்கிறத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாவண்யா ஒரு ஃபைலை எடுத்துட்டு போயிட்டு ராகவ் கிட்ட காமிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் ராகவ், நான் ஒரு ஃபைலை கொடுக்குறேன், அதை செக் பண்ணிட்டு சொல்றீங்களா கரெக்டா இல்லையான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது அவங்க செப்பல் ஸ்லிப் ஆயிடுது. அந்த டைம்ல ராகவ் ஏ லாவண்யா பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யாவை பிடிக்கிறாங்க. அபி கரெக்டா உள்ள வந்துடுறாங்க. அதை பாத்துறாங்க. ராகவ் ஷாக் ஆயிட்டு நின்றுட்டு இருக்கும் போது, அபி இது ஒண்ணும் இல்ல, லாவண்யாவுக்கு செப்பல் ஸ்லிப் ஆயிடுச்சு, அதான் கீழே விழுவ போனா, நான் தான் பிடிச்சேன், வேறலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது லாவண்யா அந்தாண்ட நின்னுட்டு நக்கலா சிரிச்சிட்டு இருக்காங்க. அபி எதுவுமே பேசாம வெளியில வந்துடுறாங்க. லாவண்யா பின்னாடியே போயிட்டு, என்ன அபி ஒரு நிமிஷம் நில்லு, என்ன பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சோ, எதுவுமே பேசாம வெளியில வந்துட்டேன், எனக்கு எதுக்குங்க கோவம், அதுவும் ராகவ் மேல எனக்கு சுத்தமாவே கோவம் இல்ல, ஏன்னா என்னோட புருஷன் மேல நீங்க ஆசைப்படுறீங்கல்ல, உங்களுக்கு எவ்வளவு பெரிய கேவலமான புத்தி, அதுவும் உங்களே சொல்லணும், ராகவ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, அவருக்கு பொண்ணுங்களை எப்படி மதிக்கணும் என்னங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும், அதனால வேணும்னே எல்லாம் அவர் பண்ண மாட்டாருங்க அப்படின்னு சொன்னேன். லாவண்யாவுக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது. எனக்கு நேரம் ஆயிடுச்சு, வீட்டுல பாட்டி தேடுவாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அபி கிளம்பிடுறாங்க. அபி அவங்க அத்தைக்கு போன் பண்ணிட்டு, அத்தை வீட்லயா இருக்கீங்க, உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. அவங்க அத்தையும் பயங்கரமா ஐடியா கொடுக்குறாங்க. அபியும் அதே மாதிரி முரளிய ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. முரளி உண்மை சொல்றாரா இல்ல வேணும்னே நடிக்க போறாரா என்னங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.